இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாட்டி ஹாஸ்பிட்டல் போலாம் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. வேண்டாம் ஐயா, எனக்கு ஒன்றும் ஆகாது. என் புள்ள சாமி அடி வேட்டைக்கு போய் கோயிலுக்குள்ள வந்திருக்கான். அவன் அருள் வாக்கு சொல்றத நான் பார்க்கணையா. பாட்டி தயவு செஞ்சு அடம் பிடிக்காதீங்க பாட்டி, ஹாஸ்பிட்டல் போலாம் பாட்டி. எதனா ஆயிடுப்போது, பயமா இருக்கு பாட்டி. நீ தைரியமா இருயா, நீ இருக்கும்போது எனக்கு ஒன்றும் ஆகாது. தைரியமா இரு. அப்பா அம்மா தாயே, தாயே. ஐயா மேல சாமி வந்துருச்சு, என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. ஆத்தா, நீ வந்தது ரொம்ப சந்தோஷம். இந்த ஊரு நல்லா இருக்க உன் வாயால அருள்வாக்கு சொல்லாத்தா. ரொம்ப வருஷமா நடக்காது இருந்த கும்பாபிஷேகத்தை நடத்துறேன்னு நினைக்கிறீங்க? ஊருக்கும் உங்களுக்கும் பக்கபலமா இருப்பேன்டா. எல்லாருமா சேர்ந்து கும்பாபிஷேகத்தை நல்லபடி நடத்துங்க. இது இந்த ஆத்தாவோட உத்தரவு. அம்மா ஆத்தாவே உத்தரவு கொடுத்துருச்சு. இனிமே நம்ம சந்தோஷமா கும்பாபிஷேகத்தை நடத்தலாம், எந்த பிரச்சனையும் வராது. அம்மா தாயே, மகமாயி பராசக்தி, என் புள்ள மூலமா இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துட்ட. ரொம்ப சந்தோஷம் தாயி, ரொம்ப சந்தோஷம். ஐயா பொண்ணுங்க வந்து அப்பாவுக்கு ஆரத்தி எடுங்க. அக்கா வாங்க, வா வாமா. எல்லாரும் சாமி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சாமி, என் பொண்ணுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் தள்ளி போயிட்டு இருக்கு. நீதான் ஒரு நல்ல அருள் வாக்கு சொல்லணும் சாமி. கவலைப்படாத, கவலைப்படாத. சீக்கிரமே உன் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை முடிப்பேன். ரொம்ப சந்தோஷம் சாமி. சாமி, நான் என்ன வியாபாரம் செஞ்சாலும் அது நஷ்டத்துல தான் போய் முடியுது. என்ன வியாபாரம் செய்யலாம்னு நீயே சொல்லு சாமி. போய் இரும்பு தொழில் பண்ணு, நல்லா வருவ. அப்படியே செய்யறேன் சாமி, ரொம்ப நன்றி சாமி. சாமி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. என் பொண்ணுக்கு புள்ள இல்லைன்னு கேக்குறேன். ஆமா சாமி. அதுக்கு புள்ள வர வேணும் அதானே? ஆமா சாமி. இந்த வருஷமே உன் பொண்ணுக்கு நான் ஒரு வாரிசு தரேன். போ. ஏய் ஏய் ஏய், நல்ல வேலைம்மா, கத்தி ஆழமா இறங்கல. கடவுள் அருளால எப்படியோ தப்பிச்சிட்டீங்க. ஆமாய்யா, அவ கத்தியால குத்தும் போது கூட நான் கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டையா. என் உசுறு போயிடும் நான் பயப்படல. இத்தனை காலமும் நாம எல்லாரும் எதிர்பார்த்திருந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்து பிரிஞ்சிருக்கிற நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரும் போது
அத பாக்குற பாக்கியம் எனக்கு இல்லாம போயிடுமோன்னு நான் பயந்துட்டேயா. ஏம்மா அப்படிலாம் பேசுறீங்க? அந்த நேரத்துல மனசுல 1000 எண்ணங்கள் அப்படியே கதிகலங்கி போச்சு. எவ்வளவோ கஷ்டப்பட்டு என் பேரை இந்த கும்பாபிஷேகத்தை நடத்த போறா, அத பாக்குற பாக்கியம் இல்லாம போயிடுமோன்னு எனக்கு கதிகலங்கு போயிடுச்சியா. நான் வணங்குற முருக என் பேரனை வச்சு என்னை இந்த முறையும் காப்பாத்திட்டா. நான் வணங்குற தெய்வமெல்லாம் ஒண்ணு சேர்ந்து எனக்கு கொடுத்த வரையா என் பேரன். பாட்டி, எமோஷனல் ஆகாதீங்க பாட்டி. நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருந்து எங்க எல்லாருக்கும் வழி காட்டணும். நான் உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ நீங்க தான் எனக்கு ரத்தம் கொடுத்து என்ன காப்பாத்துனீங்க. உங்க ரத்தம் தான் பாட்டி என் உடம்புல ஓடுது. பைத்தியக்காரி பைத்தியக்காரி, நான் உனக்கு ரத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே உன் உடம்புல ஏன் ரத்தம் தான் ஓடுது. நீ என் பேத்திடா கண்ணு. அது சரிதான் பாட்டி. ஆனா அன்னைக்கு நீங்க ரத்தம் கொடுத்ததுனால தானே நான் பொழைச்சிருக்கேன். அததான் சொன்னேன். இந்த உலகத்திலேயே கடவுளுக்கு அடுத்தபடியா நான் பெருசா நினைக்கிறது ரத்த பந்தங்களையும் குடும்ப உறவுகளையும் தான். அடுத்த பிறவியில நாம எல்லாரும் ஒரே குடும்பமா பிறப்போமா இல்லையான்னு தெரியாது. ஆனா இந்த பிறவியில நாம எல்லாரும் ஒரே குடும்பமா பிறந்திருக்கோம். ஒருத்தரோட ஒருத்தர் அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்துக்கிறத தவிர இந்த உலகத்துல வேற என்ன முக்கியமா இருக்கு சொல்லு. ஆமா பாட்டி, நீங்க கரெக்டா சொன்னீங்க. இந்த அளவுக்கு சொந்த பந்தத்தை உயிரா நினைக்கிற உங்களோட பாசத்தையும் அரவணைப்பையும் சின்ன வயசுலயே நாங்க ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். இப்ப கொஞ்ச காலமாதான் உங்க கூட பேசுற பழகுற பாக்கியம் கிடைச்சிருக்கு. உங்க அன்பை முழுசா அனுபவிக்கிறோம். இதெல்லாம் எங்களுக்கு எப்பவும் வேணும் பாட்டி. ஆமா பாட்டி, நீங்க சீக்கிரமா குணமாகி நல்லபடியா எழுந்திருச்சு வரணும். கடவுள் கிட்ட அதுதான் நாங்க வேண்டிக்கிட்டு இருக்கோம். கண்ணே, நீங்க எல்லாரும் இவ்ளோ பாசமா இருக்கீங்க என் மேல. அது எப்படி உங்களை எல்லாம் விட்டுட்டு நான் போயிடுவேனா? அதனாலதான் கத்தி குத்த வாங்கிட்டும் உசுரோட இருக்கிறேன்.